உங்களுடைய நல்ல குணத்தினாலேயோ இல்லனா பிரச்சனை வேண்டாமே நிம்மதியா இருந்தா போதும் அப்படிங்கிற எண்ணம் கொண்டவராக இருக்கிறதுனாலயோ நீங்க தேவையில்லாம தப்பே பண்ணாம சாரி சொல்றீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்க கொஞ்சம் கூட அருகதையே இல்லாதவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறீங்கன்னு அர்த்தம். பிகாஸ் உங்க மேல ஒரு அபிப்பிராயம், ஒரு அன்பு, ஒரு அக்கறை இருக்கிறவங்க உங்ககிட்ட தேவையில்லாம பிரச்சனை பண்ண மாட்டாங்க. அண்ட் அப்படி பண்ணினா கூட உங்க மேல தப்பு இல்லாத போது நீங்க சாரி சொல்லணும்னு எதிர்பார்க்க மாட்டாங்க. இன்கேஸ் இப்படி நடக்குதுன்னா பிளீஸ் தயவு செஞ்சு அதை இப்பவே ஸ்டாப் பண்ணிக்கோங்க. நான் சொல்றது வீட்டுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள்ல, நம்மளோட வீட்டுல நம்மளோட உறவுகள் அப்படிங்கிற இடத்துல இது அப்படியே மாறுபடும். எங்க தோக்குறோமோ அங்கதான் ஜெயிக்கிறோம்னு அர்த்தம், சரிங்களா? ஆனா இது வீட்டில் உள்ள மனிதர்கள் கிட்ட, நம்மளுடைய ரத்த சம்பந்தப்பட்ட மனிதர்கள் கிட்ட மட்டும்தான் இது சரியா வருமே தவிர, அதை தாண்டி வெளியில் இருப்பவர்கள் கிட்ட நீங்க எப்ப பாரு சாரி சொன்னீங்கன்னா people will take you for granted, சரிங்களா? அதுக்கப்புறமா உங்களுக்கு மரியாதையே இருக்காது. அப்படி சுயமரியாதையை விட்டுட்டு நீங்க ஒருத்தரோட நட்பு பாராட்டணுங்கிற அவசியமும் இல்ல. கரெக்ட் தானே? யோசிச்சு பாருங்க. டேக் கேர்.